வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 2 எபிசோட் 24 யூ ஆர் ஆல் ஐ நீட். ஸோ இந்த சீசனோட கடைசி எபிசோட் பார்த்தீங்கன்னா இதுதான். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 Deadly Sinsோட சீசன் 2மே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன அனிமே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட் ஏற்கனவே நான் என்ன அனிமே போடணும் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பேன். ஸோ அந்த அனிமே போட்டதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட அனிமே நான் போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். சரி, உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஏன்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே உங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீலே வந்து சேரும். சரி, வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே என்னாச்சு ஃப்ராட்ரின், என்ன போடுறதுக்காக ஏதோ பிளான் பண்ணிங்களாட்டு இருக்குது, அந்த பிளானில் போய் செயல் வந்துருச்சு, உயிர்வே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் ஒரு வில்லத்தனமான சிரிச்சுட்டே இருக்கிறான். அண்ட் மெலிதாஸை பார்த்துட்டு மெலிதாஸ் நிஜமாலுமே நம்மளோட கேப்டன் தானே இல்லை வேற யாராவது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேன் ஒரு பக்கம் கேட்டுகிட்டே இருக்கும்போது, இந்த அளவுக்கு சக்தி உங்கள்கிட்ட எப்படி இருக்குது, டீமன் பவர் உங்கள்கிட்ட இருக்கிறப்ப நீ டீமன் கிங் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, அந்த பவர் இப்போ உங்கள்கிட்ட இருக்குது, அது எப்படி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ராடின் பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ராடினோட உடம்புக்குள்ளே மெலிதாஸ் பறந்து போயிட்டு அவனோட உடம்புல ஏகப்பட்ட காயத்தை உண்டாக்கிட்டான். அந்த காயத்திலேயே பார்த்தீங்கன்னா இவன் கொஞ்சம் கொஞ்சமாக மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்டாக் பண்ண போயிட்டே இருக்கும்போது அவனோட பவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு. ஸோ அவனாலுமே முடியல. ஏன்னா நம்ம மெலிதாஸோட பவர் இப்போ 60,000க்கு மேலே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஃப்ராடினோடது வெறும் 31,000 தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடந்த 16 வருஷத்துக்கு முன்னாடியும் இல்லைனா 3000 வருஷத்துக்கு முன்னாடியும் நான் ஒரே ஒரு தடவை வேண்டிக்கிறது என்னன்னா அது உன்னை பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஏன்னா நாங்கள் ஆசைப்பட்டது பெருசெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் காடஸ் கிளானை தோக்கடிச்சு நாங்கள் அந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஆள் அந்த இடத்துல துரோகம் பண்ண காரணத்தினால தான் நாங்கள் அந்த இடத்துல தோக்கடிக்கப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் அடிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற நீ நிஜமாலுமே மெலிதாஸ் இங்கிருந்து ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃப்ராடின் பேசிட்டு இருக்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா கோத்திர தான் நின்றுட்டு இருக்கிறான். ஆமாம், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ அவனை ஓடி போயிட்டான்னு சொல்லாத. ஸோ அவன் காதலிக்கிற ஒரு விஷயத்துக்காக அவனே போராடுறதுக்காக இங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறான். உனக்கு அந்த ஃபீலிங் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு கோத்திர கேட்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியல, அவன் என்னை ஏமாற்றிட்டு போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ராடின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் இத்தனை வருஷமாக நடந்ததுக்கு முன்னாடி நான் இன்னும் அதே வெறியோட தான் இருக்கிறேன். ஃப்ராட்ரின் வந்து என்னை அடிக்கிறதுனா அடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலிதாஸ் வந்து கூப்பிட்டுட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் தப்பிக்கும் போது தன்னோட டீம்மேட்ஸான அரனாக்கு அப்புறம் செனாவுக்கு வந்து கொண்டுட்டு போயிருப்பான். இதெல்லாம் அவன் நம்பவே மாட்டான். அண்ட் இதே சமயத்தில் ஜரட்ரஸ் சாக போகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறான். என் வாழ்க்கையை நான் வீணாக சாவட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் பவரை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இவங்களை காப்பாற்றுறதுக்காக பர்ஃபெக்ட் கியூபை பார்த்தீங்கன்னா மெர்லின் வந்து போட்டுட்டா. ஸோ நான் என்ன செத்தாலுமே சரி, உன்னை அழிக்க முடியலனாலுமே சரி, இந்த நகரத்தில் இருக்கிற பாதி பேர்த்தை எப்படியாவது கொண்டுட்டு தான் சாவேன். ஏன்னா இந்த இடத்துல பயந்துக்கிட்டே சில பேர் எல்லாமே ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பானுங்களே, அவங்களை கொண்டுறதுக்காக இதுதான் சரியான தருணம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ராடின் பேசிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல குயிலா ஜெரிகோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா தங்களோட உறவினர்கள் நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. சரி, நீ பிளான் படி உன்னே நீ வெடிக்க வச்சுக்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நீ பண்ணுறதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற அப்படின்னு மெல்லிதான் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் பேனுக்கு டவுட் வந்துருச்சு, மெர்லின் என்னாச்சு கேப்டன் என்னமோ பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ட்ரேஃபஸ் உன்னை நான் சும்மா விட மாட்டேன், குறைஞ்சது நீ என் கூட 10 வருஷம் இருந்திருப்பில்ல, உன்னை நான் சித்திரவதை பண்ணி கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ராடின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கிரியாமர் பயந்துக்கிறான். கவலைப்படாத, அப்பா நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரேஃபஸ் சொல்லிட்டே இருக்கிறான். ஆனால் கடந்த 10 வருஷமா ட்ரேஃபஸோட உடம்புக்குள்ள பொசஸ் ஆயிருந்தது ஃப்ராட்ரின் தானே. அதனால ட்ரேஃபஸை விட இங்கே ஃப்ராட்ரினுக்கு தான் தன்னோட மகன் மேலே ரொம்பவே ஒரு அக்கறை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவ தன்னோட அப்பாவை கொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது இங்கே கிரியாம் ஒரு நாள் தாக்கு பிடிக்கவே முடியல. அதே சமயத்தில் அப்பாவை நீங்கள் கொல்லாதீங்க, நீங்கள் அப்பாவை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ராட்ரினோட காலை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவனோட ஷீல்டை பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டா, யாருமே இங்கே சேதமாகக்கூடாது அப்படின்னு. கிரியாமோர் என்ன பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கிற வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெரனிக்க கத்தும்போது தன்னோட பையன் சாக போகிறது யாரால விரும்ப முடியும். ஸோ ட்ரேஃபஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஷீல்டை போய் அடிச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அவனுக்குமே பார்த்தீங்கன்னா சில நினைவுகள் வந்து போயிட்டு இருக்குது. அப்பா அப்படின்னு ஒவ்வொரு தடவை மனம் விட்டு சொல்லும் போதுமே இவனை தான் ஃப்ராடினை தான் கூப்பிட்டுருக்கிறான். அதனால அவனுக்கு பையனை கொல்ல மனசே வரல. சரி, நீப்பா நான் உன் அப்பாவை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃப்ராடின்னு சொல்லிட்டு இருக்கிறான். நிஜமா நம்ம சொல்கிறீங்க, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியாமர் சொல்லும்போது சரி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறப்போ நான் உங்கள் அப்பாவை இனிமேல் நான் கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராட்ரிமே மனம் இறங்கி கிரியாமோர் செத்தாலுமே பரவாயில்ல தன்னோட அப்பாவை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட அங்கே இருக்கிற எல்லாருமே காப்பாற்றிட்டான். அண்ட் இவனுமே பார்த்தீங்கன்னா அழுது தன்னோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறான். என்னோட பேர் தான் ஃப்ராட்ரின், த செல்ஃப்லெஸ்னஸ் ஆஃப் த 10 கமாண்ட்மெண்ட்ஸ். அண்ட் நான் டீமன் கிங்கோட ஒரு எலைட் கார்டு, ஆனால் உன்ன மாதிரி ஒரு துரோகியை எனக்குமே இருக்க மாட்டேன் அப்படின்னு என்ன கொள்றதுனா நீ இப்போவே கொண்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராடின் பார்த்தீங்கன்னா அனுமதிச்சிட்டான். அண்ட் அதுக்காக தான் நான் எவ்வளோ நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு ஒரே ஒரு குத்து விடுற மாதிரிங்க. அந்த குத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃப்ராடின் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டான். அண்ட் இதை பார்த்து கிரியாமருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அண்ட் எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பார்த்துட்டு இங்கே மெலிதாஸ் இப்படி இருக்கிறத பற்றி அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அண்ட் அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹாக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பூ பண்ணிட்டா. அண்ட் அடுத்த செகண்டே அவளுமே திரும்பி சாதாரணமாக மாறிட்டா. நான் எங்கே இருக்கிறேன், ஆமாம் நிறைய டீமன்ஸ் எங்களை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்ததில்ல, நாங்கள் வரவழியிலே இப்போ என்னாச்சு, அம்மா எங்கள் அம்மா போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அம்மா நினச்சி அழுதுட்டு இருக்கிறா. ஸோ அவங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகலை. அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்குது தன்னோட அம்மாவை பார்த்ததுனால. ஸோ மெர்லின் கிரேரோட அடைச்சி ஒரு டியூபரில் வச்சிருப்பா பார்த்தீங்களா, அந்த டியூப்பை கையில் வச்சு சுற்றிட்டு இருக்கிறா. மெர்லின் உங்களுக்கு எதுவுமே ஆகலையே,
ஸோ உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினச்சதை கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு இங்கே எஸ்கனர் வரும்போது, எஸ்கனர் உன்னோட சக்தி நிஜமாலுமே நம்ம டீமுக்கு தேவைப்பட்டிருக்குது, உன்னோட சக்தி நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு மெர்லின் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட கேப்டன் ஏற்கனவே செத்துட்டேன்னு சொன்னாங்களா, ஆனால் எப்படி திரும்ப வந்தார் அப்படின்னு எஸ்கனர் கேட்கும்போது, நம்மளோட கேப்டனுக்கு ஏற்கனவே டீமன் கிங் வந்து ஒரு கர்ஸ் கொடுத்துருக்காரு, அவர் எப்பவுமே சாக மாட்டேன்னு, அதனால தான் அவர் இன்னும் உயிரோடு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ பேனுமே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, என்ன பேன் ஏதாவது என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு மெலிதா சொல்கிறான். நீ உயிரோட திரும்பி வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிட்டு போயிட்டான். அண்ட் இதை பார்த்தீங்கன்னா மெலிதாஸால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணவே முடியல. ஏன் அவர் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலிதாஸ் எப்போல்லாம் செத்துட்டு திரும்ப வரானோ அவனோட எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே இழந்துருவான். ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரி செத்துட்டு உள்ளே போயிட்டு வரும்போதுமே தன்னோட எமோஷன்ஸை யாருக்கிட்டே கொடுத்துட்டு வர மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். பட் அவனோட எமோஷன்ஸ் அவனோட டீமன் பவரை அன்லாக் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணப்படுதுன்னு அவனுக்கு போக தெரிய வந்ததுனால. பட் இருந்தாலுமே அவள் ஃப்ராடினை கொன்ன விதம் எனக்கு சுத்தமாக சரியில்லைன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு இங்கே மெர்லின் அவளோட கருத்தை சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் அன்றைக்கி இருட்டாயிருச்சு. ஸோ இருட்டினதுக்கப்புறம் எல்லாருமே செத்துருப்பாங்களா ஹோலிக் நைட்டில், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சடங்கு மாதிரி வைக்கிறாங்க. ஸோ நாங்களோட நாட்டை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணியிருக்கிறீங்க, உங்களை நினச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் டென்சால் அப்புறம் டாகிடோ அப்புறம் மர்மஸ் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல செத்துட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு டாகிடோ இந்நேரம் உயிரோட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் எல்லாருமே அவனை உயிருக்கு தியாகம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீமர்ஸ் இருக்கிற எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க. ஸோ தன்னோட அண்ணன் குஸ்டோ செத்ததை பார்த்துட்டு ஜெரிகோக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான என்னை காப்பாற்றுறதுக்காக நீ உயிரை விட்டான்னா, நான் உனக்கிட்ட கடைசியாக கூட சரியாக பேசக்கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னொரு பக்கம் அழுக வந்துகிட்டே இருக்குது. அண்ட் பேனுமே பார்த்தீங்கன்னா அவளோட தலையை கை வைக்கும்போது அவள் கதறி அழுதுட்டு இருக்கிறா. இன்னும் நீங்கள் எதுக்காக உயிரோடு இருக்கிறீங்க, டீமன்ஸ் உங்களை காப்பாற்றுறதுக்காக தானே எங்கள் எல்லாருமே செத்து போனாங்க, மரியாதை நீங்களும் போய் செத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்ரை கல்லெடுத்து அடிச்சிட்டு இருக்கிறா. மரியாதை பேசு, அவங்க எல்லாருமே டீமனால ப்ராசஸ் பண்ண விட்டவங்க, அதனால தான் அவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாஸ்டர் வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறான். சரி எல்லாருமே கோவத்தை முதல்ல கட்டுப்படுத்துங்க, இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்தாலுமே அந்த பிரச்சனையை தாண்டி வரதுக்காக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம், அந்த பிரச்சனையை நம்ம எப்படியாவது கட்டுப்படுத்தியே தான் ஆகணும். இப்போ அந்த பிரச்சனையை மீண்டு நம்ம வந்துட்டோம், அந்த மீண்டு வந்ததுக்காக இவங்க எல்லாருமே உயிர் தியாகம் செஞ்சுருக்கிறாங்க, அந்த உயிர் தியாகத்தை கொச்சப்படுத்தாதீங்க, இனிமேல் நம்மளோட ராஜ்யத்தை எப்படி முன்னேற்றணும்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பால்ட்ரா பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ மெலிதாஸுமே பார்த்தீங்கன்னா அவனோட போர் ஹெட் பார் வந்து அப்படியே எல்லாமே இடிஞ்சு விழுந்திருக்கும்ல, அந்த போர் ஹெட் பாரில் ஏதாவது மீதி இருக்குது அப்படின்னு பார்க்குறான். அந்த இடத்துல மீதி சாப்பாடு அப்புறம் ஒரே ஒரு பாட்டில் சார்க்க மட்டும் இருந்திருக்குது. அந்த இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது அவன் நெருப்பு பற்றிக்கிட்டு மீதி இருக்கிற மீட்டை பார்த்தீங்கன்னா சூடுபடுத்திட்டு இருக்கிறான். ஸோ லிஸை கொண்டவங்கள நான் ஏற்கனவே பழி வாங்கிட்டேன், அதை கொண்டாடுறதுக்காக நான் இந்த மாதிரி கொஞ்சம் சார்க்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது, நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எலிசபெத்துமே வந்துட்டா. எலிசபெத் நீ இங்கே எதுக்காக வந்து அப்படின்னு மெலிதாஸ் கேட்கும்போது, ஏன்னா நான் இங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு எலிசபெத் பேசிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த மீட் எடுத்து சாப்பிடும்போது என்ன மீட் ரொம்பவே கேவலமாக இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு எலிதாஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே எனக்கு அதெல்லாமே ஒன்றும் பிரச்சனையே இல்லை, ஏன்னா நான் ஆரம்பத்தில் உங்களை பார்த்தப்போ ஒரு கேவலமான சாப்பாடு எனக்காக சமைச்சு கொடுத்தீங்க, பட் அதில் நிறைய அன்பு இருந்தது, அந்த அன்புக்கு ஏகப்பட்டதான் நான் எப்பவுமே உங்க கூட இருக்கிறேன், அண்ட் அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்தது, எப்போ ஏற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் அவங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கும்போது மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகம் முடிகிறான். ஆக்சுவலி எனக்கு இன்னைக்கு பேன் வந்து என் நண்பன் என் கிட்ட வந்து பேசும்போது அவனோட கண்ணை கூட என்னால் பார்க்க முடியல, என்கிட்ட அந்த அளவுக்கு கூட எமோஷன்ஸே இல்லை, நான் என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை காப்பாற்றுறதுனால நான் பழையபடி ஒரு டீமனாக மாறிட்டு வரும்னு நினைக்கிறேன், எனக்கு என்ன நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குது, உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் இன்னும் என்னென்ன போராட்டத்தை சந்திக்கணுமோ எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் ஃபர்ஸ்ட் டைம் சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கிறான். இதை பார்த்து எலிசபெத்துக்கு எதுவுமே புரியல. எதுவுமே பயப்படாதீங்க, நான் எப்பவுமே உங்க கூட இருக்கிறேன்ல, ஸோ நீங்கள் என்னை காப்பாற்றுறதுக்காக ஏதாவது பண்ணீங்கன்னா நான் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பேன், அதனால் எதை நினச்சி பயப்படாத மெலிதாஸ், நான் எப்பவுமே உன்னோட தான் இருப்பேன் அப்படின்னு இங்கே எழுத்து சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்த நாளுமே வந்துருச்சு. ஹாஸ்டர் இருந்துக்கிட்டு தன்னோட அப்பா கிட்ட, அப்பா நான் மறுபடியும் கோட்டைக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன், ஏன்னா அந்த இடத்துல டீமன் வந்து அடிச்சிருக்க கேசல் திரும்ப ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டர் பேசிட்டே இருக்கிறான். பைத்தியக்கார முதல்ல வெளியே போட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தட்டி விடுறாங்க. காலங்காலமாக தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த லட்சத்தில் எப்படி நீ நாட்டை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாங்க. வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது கேஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரீஜெனரேட் பண்ண மெர்லின் தான் இன்னும் அங்கேயே பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இருக்கிறா. மெர்லின் உங்களுக்கு கைகள் எப்படி இருக்குது, நான் வேணா அமுத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லினுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே துண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாப்ல எஸ்கனர். ஸோ ஏற்கனவே நான் இந்த கோட்டையை ரீஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு, ஆனால் ரீஜெனரேட் பண்ணது இந்த இடத்தோட பில்டிங்ஸ் மட்டும்தான், இங்கே இருக்கிற உயிர்கள் போனது அது என்னால் எதுவுமே பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அந்த இடத்துல மெலிதாஸ் பேன் எல்லாருமே வந்துட்டாங்க. கேப்டன் உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு பேன் கேட்கும்போது, இல்லை நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காத மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் இங்கே எலிசபெத்துக்குமே புரியுது அவனோட எமோஷன்ஸ் எல்லாமே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லணும்னு நினச்ச கேப்டன், பட் இருந்தாலுமே நேற்று நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உங்ககிட்ட அப்படி சொன்னேன், நீங்கள் எப்படி இருந்தாலுமே எல்லாத்தையுமே மறந்துட்டு புதுசாக தானே எங்கூட பழங்குவீங்க, அதனால நீங்கள் என்ன மறந்துருந்தாலுமே சரி எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேனிங் அடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க மெலிதாஸ் கிட்ட. அண்ட் நம்ம எஸ்கனருமே சும்மா இல்லை, மெர்லின் நீங்கள் இருக்கிறனால கவிதையை அப்படி கொட்டி தள்ளிட்டு இருக்கிறான். இந்த கவிதையை படித்து பார்த்துட்டு டே என்ன இப்படி கவிதையாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஆமாம் கவிதை சொன்னேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் கவிதையில் ரோஸ்ன்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரோஸ் அப்படிங்கிறது எனக்கான மெர்லின் அண்ட் உனக்கான அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சரி மூடு எனக்கு தெரியுது நீ யாரை சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் மறைமுகமாக இங்கே எஸ்கனர் சொல்லிட்டே இருக்கிறான். எதுக்காக கேப்டன் நான் சொல்கிறதுக்குள்ள இப்படி தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்கனர் பேசிட்டே இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கைஸ் நான் உங்ககிட்ட முக்கியமாக இதை சொல்லி ஆகணும், நீங்கள் 2 பேர் இல்லைன்னா என்னால் ஜெயிச்சிருக்கே முடியாது, ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் இங்கே இடத்துல ட்ரேஃபோஸ் ஹென்ட்ரிக்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே சிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க.
என்னன்னு பார்த்தா தன்னோட பையன் இப்போ சின்ன பையனா மாறி இருப்பான்ல, அவனை திரும்ப பெரிய பையனா ஆக்கறக்காக என்ன வழி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு மெர்லின் கிட்ட கேட்டுட்டே இருக்கிறான். உங்களோட பையன் ரொம்பவே சின்னதா மாறினதுக்கான காரணம் ஏன்ஷியன் கோஸ்டான ஆனம் தான். ஸோ ஒருத்தங்க எதை நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்களோ அந்த விஷயத்துக்காக அந்த டீமனை வந்து மாற்றி விட்டுரும். ஸோ அந்த கோஸ்ட் அப்படின்னு தான் உங்கள் பையனை மாற்றி விட்டுருக்குது. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் மேலே அதுக்கு ஒரு மாற்று மருந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெர்லின் சொல்லிட்டு இருக்கிறா. சரி அப்படின்னா நம்ம பையனை பெருசாகிறதுக்கு என்னதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ட்ரிக்சன் கேட்கும்போது அவன் உயிராக காதலிக்கிற பொண்ணு அவளுக்காக ஒரு மொத்தம் கொடுத்தா தான் அவன் சரியாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ட்ரீவர் சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே கிரியமோரை காட்டிட்டு இருக்காங்க. அவன் கிரேஃபரஸ் ஃப்ராடின்னு நினச்சி ரொம்ப அழுதுட்டு இருக்கிறான். பயப்படாத எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா அன்போ ஒரு மொத்தம் கொடுக்குறா பாருங்க. மொத்தம் கொடுத்த அடுத்த செகண்ட் அந்த ஸ்பெல்லு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் எங்கே இருக்கிறேன் வெரோனிகா பிரின்சஸ், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் நியூட நின்றுட்டு இருக்கிறான். இதை பார்த்தோன்னே அந்த இடத்துல வெரோனிகாக்கு செம ஆச்சரியமா இருக்குது. பிரின்சஸ் வெரோனிகா எதுக்காக நீங்கள் கத்துனீங்க அப்படின்னு குயிலா ஆச்சரியப்பட்டு வரும்போது அந்த இடத்துல நம்ம கிரியமோர் அமனமாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவளை பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பிளாஸ் போட்டு கிரியமோர் அப்படியே வெளியே அமுச்சு விட்டுட்டா. இந்த இடத்துல அந்த போர் ஹேட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்துல சாப்பாடு எப்படி இருக்குது, நான் சமைச்சா எல்லாமே நல்லா தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பேனுமே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். பார்ட்னர் எஸ்கானருமே பார்த்தீங்கன்னா இதே போர் ஹேட்டில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே கேப்டன் இன்னும் நம்மளோட பிரச்சனை எல்லாமே எதுவுமே முழுசாக சரியாகலை. ஏன்னா ஜெல்ரிஸோட பவர் மூலமாக அஃபெக்ட் ஆன சில ஆம்பளைங்க எல்லாருமே அங்கே சவுத் நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க. அந்த சவுத்தில் என்ன கேம்லாட் நகரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மெர்லினுமே. கேம்லாட்டில் அப்படின்னா கிங் அர்த்தருக்கு பிரச்சனை தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு கிங் அர்த்தருக்கு எந்த பிரச்சனையுமே ஆகாது, அவன் நல்லா சண்டை போடுறவன் தான், அவனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கிற மெலாஸ்குள்ள இன்னும் சாகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட ப்ரொசஸ் பண்ணப்பட்ட அந்த பாடி எலைனோடது இன்னும் என்கிட்ட தான் இருக்குது, அது இன்னும் போகவே இல்லை அப்படின்னா அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேன் பேசிக்கிட்டே இருக்கும்போது மெலாஸ்குள்ள மட்டும் இல்லை ஜெல்ரிஸ் த பிடி, அப்புறம் கிளக்ஸோனியா த ரிப்போஸ், ட்ரோல் த பேஷன்ஸ், எஸ்ட்ரோஸ் த லவ் அப்படின்னு எல்லாருமே இன்னும் உயிரோட தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட பாடி இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட பிரச்சனை இன்னும் தீரலி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எஸ்கனோர் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே நம்ம ஜெரிகோவை காட்டிட்டு இருக்கிறாங்க. அண்ட் ஜெரிகோ பார்த்தீங்கன்னா தண்ணியிலே பார்த்துக்கிட்டு அவளே வெறுப்பாக பண்ணிட்டு இருக்கிறா. ஏன்னா தன்னோட அண்ணன் வந்து இவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவள் செத்து போயிட்டான்ல, அதனால எதுக்காக என்ன மாதிரி ஒரு கேவலமான ஒருத்தையை காப்பாற்றினானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கதறி அழுதுட்டு இருக்கும்போது அவளோட கண்ணீர் துளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஐஸாக மாறிட்டு இருக்குது. ஸோ இவ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி அடிக்கும் போது அந்த தண்ணி முழுசாவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஐஸாக மாறிச்சு. அவளோட கண்ணீருமே பார்த்தீங்கன்னா ஐஸாக மாறிச்சு. அப்படின்னா எனக்கு நல்லாவே புரியுதாண்ணா, நீ உன்னோட பவரை என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறீல, நான் ஒரு நல்ல ஹோலிக் நைட்டாக அவன் பாரு உன்னை விட அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் அண்ணன் கிட்ட சாவதை எடுத்துட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேப்டன் எப்போ ஒரு உலகம் நம்மகிட்ட இருந்து ஒரு விஷயத்தை எடுக்குதோ அந்த விஷயத்தை எடுத்ததுக்காக திருப்பி ஒரு பலனா நமக்கு ஒரு விஷயம் கொடுக்கும். அதனால் அதை நினச்சிக்கிட்டு நம்ம ரொம்பவே ஆப்டிமிஸ்டிக்காக கூட இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்பவே ஹோப் இழந்து கூட இருக்கக்கூடாது. நம்ம ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மெர்லின் சொல்லிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இங்கே கோத்திர சிறையை பிடிச்சி வச்சிருப்பாங்கல்ல, நீ இன்னும் 10 கமெண்ட்மெண்ட்ஸில் ஒரு ஆளாக இருக்கிறனால தான் நான் இன்னும் உங்களை சிறை பிடிச்சி வச்சிருக்கிறேன். பட் இருந்தாலுமே ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுனால நீ இன்னும் எங்களோட கண்காணிப்பில் தான் இருக்க, அதை மறந்துடாத கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெத் பேர் சொல்லிட்டே இருக்கும்போது வெளியே வந்த கோத்தர் பார்த்தீங்கன்னா என் பேர் தான் கோத்தர், த செல்ஃப்லெஸ் ஆஃப் த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ செல்ஃப்லெஸ் ஆஃப் த 10 கமெண்ட்மெண்ட்ஸ் யாரு, அது ஃப்ராட் இருந்தானா. ஆனால் இவ சொல்கிறதே எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் அடிப்பாங்களா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் இருந்துட்டு கோத்தர் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான் அப்படின்னா இவன் அந்த 10 கமெண்ட்மெண்ட்ஸில் இன்னும் தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு டெத் பியர்ஸ் மனசுக்குள்ள நினச்சிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இங்கே ஃபேரி கிங் ஃபாரஸ்ட்டை கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன் அப்புறம் கிங் 2 பேருமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல மற்றவனா அப்புறம் செல்ஃப் அவனோட 2 பசங்களான ஜெல் அப்புறம் டோலா 2 பேரும் அங்கேயே தான் இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்படின்னு கமெண்ட்மெண்ட்ஸ் எதிர்த்து நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டே இருக்கும்போது இங்கே எலிசபெத்துக்கு சில ஃப்ளாஷ்பேக் தான் வந்துட்டு இருக்குது. ஏன்னா நேற்று அவன் கதறி எழுதிருப்பான்ல, உன்னை காப்பதற்காக நான் என்ன டீமனாக மாற போறேனா இல்லையான்னு தெரியல அப்படின்னு. மெலிதா என்னதான் ராட்சச மாதிரி கொடூரமாக ஆனாலுமே சரி, நீ டீமனாக மாறினாலுமே சரி, நான் எப்பவுமே உன் கூட தரப்பேன், ஏன்னா நீ எனக்கானவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறா. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.